செல்லம் எக்ஸசைஸ் 1.3லமா 19th சம் ஃபாரன்ஹீட்டிலிருந்து செல்சிய வெப்பநிலைக்கு மாற்றும் சார்பு y = 5x/9 மைனஸ் 160/9 எனில் y இன் நேர்மாறு சார்பினை காண்க. நேர்மாறுனா சாமி f இன்வர்ஸ். ஓகேவா? y இன் நேர்மாறு சார்பினை காண்க. நேர்மாறு சார்பும் ஒரு சார்பு எனவும் காண்க. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்வர்ஸ் கேட்கணும்னா சாமி அர்த்தம் f dash of x equal to என்னென்னு வரணும், எக்ஸுன்ற அடிப்படையில் வரணும், எக்ஸின் சார்பாக வரணும், அது எக்ஸ் அப்படின்னு போட்டு வரணும். இப்போ அதுக்கு எடுத்து எழுதிக்கலாமா? y = 5 × x/9 மைனஸ் 120/160/9. இப்போது பின்னையன் நடுவில் ப்ளஸ் மச்சுன்னா பகுதிகள் பார்க்கணும். எத்தனை முறை 9 வந்தாலும் ஒரே முறை தான் போடணும். மேலே என்ன இருக்கும்? 5 × x மைனஸ் 160. எனக்கு யார் தேவைன்னா எக்ஸு தேவை. இதுலேருந்து நான் என்ன எடுக்கலாம்? ஒய்க்கு பதிலாக எடுக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸு ஃபங்க்ஷன் ஆனால் அதுனுடைய மதிப்பு நான் சாமி ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாமா? ஈக்குவல் டு இல்லை ஒய்ன்னு அப்படியே கூட வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸனுடைய மதிப்பு தேவை. அந்த வகுத்தலாக இருக்கிற சரிங்க எடுத்து எழுதிடுறேன். 5 × x மைனஸ் 160/9. வகுத்தலாக இருக்கிற 9 சமக்குறிக்கு இந்த பக்கமாக வந்தால் பெருக்கலாம் மாறும். ஸோ 9y மைனஸாக இருக்கிற 160 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும் 160. பெருக்கலாக இருக்கிற 5 ஒரு ஸ்டெப்பாக எடுக்கிற சமயம் ஃபஸ்ட்டு வகுத்தில் எடுத்துகிட்டு வரணும், அப்புறமா அந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், மீதி இதுதான் இருக்கும். மைனஸாக இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ பெருக்கலாக இருக்கிற 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? வகுத்தலாக மாறும். ஓகே சாமி, ஃபுல்லாக போட போகிறோம். பை 5 ஈக்குவல்ட்டுங்க யார் மட்டும் இருக்கிறாங்கம்மா? எக்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. ஓகே, இப்போது என்ன நம்ம நிரூபிக்கணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதான் நேர்மாறு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்க்கு பதில் என்ன போட போகிறோம்? எக்ஸ்ன்னு போட போகிறோம், அவ்வளோதான். பை 5 தனித்தனியாக பிரித்ததுனாலும் ஓகே, இதுவாக இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருப்பா. 10th இந்த மாதிரி ஞாபகம் கணக்கு வந்துச்சு. நான் ஒரு 10th நடத்தும் போதே சொன்னேன் தங்கம், 9th இதே மாதிரி வரும், 11th இதே மாதிரி வரும்னு சொன்னேன். அதே தான் இது. அதாவது 9/5 × சின்னு வருமா, ப்ளஸ் 32 டிகிரி. என்னவா மாற்றணும்? ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கான இதுதான். சரி, ஓகே, இதுதான் சாமி அதனுடைய நேர்மாறு. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் நேர்மாறுனாவே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை எக்ஸின் சார்பாக எழுதணும். எக்ஸின் சார்பாக எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? எக்ஸ் போட்டு முடிச்சுக்க போகிறோம். இப்போ இது ஒன்று வந்து நேர்மாறு கண்டுபிடிச்சாச்சு. நேர்மாறுனாது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஓகே, அதாவது ஒய்யின் நேர்மாறு சார்பினை காண்க. இந்த ஒய்யினுடைய நேர்மாறு சார்பு தான் அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன கேட்குறாப்பா? நேர்மாறு சார்பும் ஒரு சார்பு என நிறுவுக. அப்போ ஒரு சார்பு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இருபுற சார்பாக இருக்கலாம், அல்லது மேற்கோர்த்தல் சார்பு, அல்லது 1-to-1 சார்பு, ஒன்றுக்கொண்டான சார்பு, இது மாதிரி எதுவும் இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எது இந்த நேர்மாறு சார்பு இதில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு போடுறேன். நான் 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கேன், ஒரு மதிப்பு கிடைக்கும். 1ன்னு போட்டால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு மதிப்பு கிடைக்கும். 2ன்னு போட்டால் மதிப்பு கிடைக்கும். அப்போ 1 என்ன பண்ணியிருக்கோம்? வேற ஒரு மதிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? 0 போடலாமா? இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ 160/5 மட்டும் கிடைக்குமா? 160 இது ஃபுல்லாக 0. 160/5 வகுத்தனா சாமி 3 5 5 மீதி 1 2 5 10. அடுத்து இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 9 9 இது ஒரு 160 169/5 3 5 15 மீதி 1 இங்கே நான் 3 5 15 மீதி 4 5 அடங்காது, அடங்கலாம் 0 சேர்க்கணும், 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 8 5 40. அடுத்தது இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடலாம். கொனையாக அது பேப்பரு. எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடலாம் சாமி. போட்டால் எஃப் டேஷ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் 9 2 18 160 18 178/5 3 5 15 மீதி 2 5 25 மீதி 3 5 அடங்காது, அடங்கலாம் 0 சேர்க்கணும், 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 6 5 30. அப்போ பாருங்கள் சாமி, எக்ஸுக்கு மதிப்பு போட்டால் எக்ஸுக்கு 0 போட்டால் வேறு, 1 போட்டால் வேறு, 2 போட்டால் வேறு. ஸோ வேறு மதிப்புக்கு தான் வருது. இது நீங்கள் 10th போட்ட மாதிரி அம்புக்குறி படம் வரைஞ்சி பார்க்கலாமா? இது எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்.
போயிட்டே இருக்கும். 0, 1, 2 அப் டு போயிட்டே இருக்கும். இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா கிடைக்குது 32, 33.8, 35.6 அப்படி போயினே இருக்கும். இங்கே பாருங்கள். அப்போ என்ன சாமி பண்ணோம், ஒரு அதாவது சார்பகம், இது பேர் சார்பகம், இது பேர் வீச்சகம். சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் வீச்சகத்தில் கோணையாக உள்ளது சாமி, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வீச்சகத்தில் என்ன உரு உள்ளது, பின்னாடி பேர் என்ன உரு, நிழலூர். வீச்சகத்தில் தனித்தனி நிழலூர், ரொம்ப முக்கியமான வார்த்தை இதான் சாமி. தனித்தனி நிழலூர் உள்ளது. எனவே இது ஒரு சார்பாகும், இது ஒரு சார்பாகும். அதான் நிரூபிக்க சொல்கிறாங்க, நிரூபிச்சாச்சு. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.